ஹாய் எல்லாருக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் சமயபுரம் போனதை பற்றி போட்டிருந்தேன். இந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட்டு சமயபுரம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். நான் என்னோடய 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு போனப்போ, நிறைய நான் நோட் பண்ணவே இல்லை. ரொம்ப சின்ன வயசில் சும்மா மண்ணில் விளையாடுறது, அந்த மாதிரி ஓடுறது, வர்றது, இது என்ன பெரிய தூணாக இருக்குது, அந்த மாதிரி பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தேன். சம்திங் அவ்வளோதான். நான் வந்து அடிக்கடி டெம்பிளுக்கு போகிறத பற்றி கன்டினியூஸாக 2 வீடியோ போட்டிருக்கேன். பட் ஐ எம் நாட் அ டெம்பிள் பர்சன். பட் நம்ம 90s கிட்ஸோட மதர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள்னு சொன்னாலே எங்கேருந்து அந்த உற்சாகம் வரும்னே தெரியலங்க. அப்படி ஒரு உற்சாகம் அவங்கக்கிட்டேருந்து வரும். என்னோடய மம்மியும் அப்படி தான். டெம்பிளுக்கு போகிறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டெம்பிளுக்கு போகிறது மட்டும்தான். அவ்வளோதான் என்னோடய மம்மி. வேறு எதுவுமே அவங்க ஆசைப்பட்டு கேட்டதே கிடையாது. உங்களோட மம்மிஸும் யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா? இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நான் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்சம் பேபிலாம் இருந்தனால ரொம்ப அவசர அவசரமாக பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சாமியை ரொம்ப அவசர அவசரமாக பார்த்துட்டு நாங்கள் தரிசனம் பெற்றுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலை பற்றி என்ன சொல்லணும்னா, ரொம்ப அந்த காலத்து சிற்பங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. சாமிலாம் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சுற்றி பார்த்து நிறைய வீடியோஸில் எடுத்துருக்கலாம். அங்கே மிளகு சாதம்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. நான் போய் லைனில் நின்றுட்டுருந்தேன். திடீர்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு வாமா அப்படின்னு சொன்னார். நான் கூட என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டு அந்த 2 சாதம் வாங்கிட்டு வந்தேன். பட் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோவா நல்லா இல்லை. வந்து சாமி பிரசாதம் பழிக்கக்கூடாது. ஆனால் ரொம்ப மிளகுலாம் போட்டு சுத்தமாக உப்பு இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. மேபி மிளகு சாதம் ஹெல்த்துக்கு நல்லதாக கூட இருக்கலாம். ஸோ எனக்கு பிடிக்கல. நான் என்னோடய கமெண்ட் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல கோயிலுங்க. அதுவும் புரட்டாசி மாதம் பெருமாளை பார்க்குறது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே வீடியோவில் ஸ்ரீரங்கம் பற்றி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கோயிலுக்கு போய் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.